உபாகம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் இந்த இரவு நேரத்துக்காக நாம் தியானிக்கலாம். The book of Deuteronomy chapter 7 and verse 9. The Bible says, "Understand therefore that the Lord your God is indeed God. He is faithful God who keeps his covenant for 1,000 generations and lavishes his unfailing love on those who love him and obey his commandments." Hallelujah. The Bible tells us இந்த இரவு நேரத்துல வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவர் என்றால் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்களுக்கு அவர் 1000 தலைமுறை உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். He is the faithful God. அவர் ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் அதை நிறைவேற்ற அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் தாமதித்தாலும் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தர் அவர் சொன்ன வாக்கின்படி, அவருடைய நேரத்தின்படி அவர் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு காரியம் உங்க வேத புஸ்தகத்துல நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் காலகட்டத்திலையும் பார்க்கும் பொழுது, he has kept his word. அவர் மோசேக்கு சொல்லுவாரு, ஆபிரகாமிட்ட சொல்லுவார், ஆபிரகாமே, நீ உன்னுடைய வயதான காலத்துல நீ முடிஞ்சிட்டு நீ கடந்து போயிடுவேன், உன் சந்ததி பெருக செய்வேன், 400 வருஷத்துக்கு மேலாக அவங்க எகிப்துல அடிமைதனத்துல இருப்பாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய நேரமும் என் காலமும் வரும் பொழுது I will act. நான் சொன்ன காரியம் ஏற்ற நேரத்துல நான் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி அவர் உண்மை உள்ளவர் என்று அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலியமாக நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். So God always remember one thing. நாம் உண்மை உள்ளவராய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். He always remains to be faithful. நீங்க 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, God's word is very clear. If we are unfaithful, he remains faithful. நாம் உண்மை உள்ளவர்களாய் இல்லாமல் போனாலும் அவர் எல்லா விஷயத்திலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மை உள்ள தேவன் தான் இந்த இரவு நேரத்துல நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God expects us to be faithful because he is a faithful God who keeps his promises. God is always faithful to keep his promises, those who love him. And he also expects his people to demonstrate faithfulness in all that we do. இங்க வேத புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம் மோசேயை குறித்து அழகாக சாட்சி கொடுக்கும். நீங்க எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அதுல 2ஆம் வசனம் சொல்லும், மோசே தேவனுடைய வீட்டில எல்லா விஷயத்திலும் அவன் உண்மை உள்ளவராயிருந்தான். He was faithful in everything, and the New Testament records that. The amazing thing பாருங்க, மோசே தேவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல. So he wants us to be in faithfulness. அந்த faithfulness எதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது, நாம் தேவனை தேடுகிறதுல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், நாம் தேவனை நேசிக்கிறதுல உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், நாம் தேவனை ஆராதிக்கிறதுல உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். நம்முடைய குடும்ப ஜெபத்தை செய்யும் பொழுது, நம் குடும்பத்தோடு இணைந்து நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருந்தால் அதுல உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். நாம் வேதத்தை வாசிக்கிறதுல உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நாம் வேதத்தின்படி வாழ்கிறதுல உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஆராதனை செய்கிறதுல, ஹல்லேலூயா, தொழுது கொள்வதில், நாம் சபைக்கு போவதில், இதெல்லாம் வச்சு காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
God wants or expects us to be faithful. நமக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்திருந்தால் அந்த வேலையில நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஏனால் தேவன் நம்மை பார்க்கிறார். இப்போ தாசனாகிய மோசேக்கு தேவன் இந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறார் என்றால், just remember that God is watching us so intensively. மோசே நினைச்சிருந்தா அவனுக்கு கொடுத்திருந்த பொறுப்பை 20 லட்சம் ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வனாந்தரத்துக்குள்ள கடந்து போய் அவனுடைய வேலை முடிச்சது ஆண்டவர் என்று சொல்லியிருக்க முடியும். But Moses never did that. மோசேக்கு இருந்த எல்லா காரியம் என்ன தெரியுமா? தேவன் சொன்னதை ஜனத்தோடு கூட பகிர்ந்து கொள்வது மாத்திரம் அல்ல, ஜனத்துக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக தேவன் கொடுத்த காரியத்தை நான் உண்மை உள்ளவராய் இருந்து நான் செய்து முடிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, when God told Moses to build an ark of the covenant or the tabernacle, he was so keen. அவன் மலை மேல காண்பித்த மார்கு என்பது, every pattern that he saw on the mountain, what God showed him on the mountain, he did exactly. அப்போ இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறோமா? Are we faithful to God in loving him? நீங்க யாத்ராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த வசனத்தைக்கு திருப்பிக் கொள்ளுங்க. God is asking, he is faithful in loving us. அவர் உண்மை உள்ளவராக இருந்து நம்மை நேசிக்கிறாருங்க. உண்மை உள்ளவராக இருந்து நேசிக்கிறபடியால் தான் காலை தோறும் நமக்கு புதிய ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை மாத்திரம் அல்ல, நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் தேவன் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். Has God been faithful to you? Just ask yourself, இந்த இரவு பொழுதுல உங்களுக்கு தேவன் எவ்வளவாய் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார்? உங்களை போக்களையும் வரைக்கலையும் தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உணவை கொடுத்து தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு உடலை கொடுத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். But are we being faithful in loving him? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து. So the Bible very clearly says to love him. நீங்க ஒவ்வொரு சங்கீதத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, the Bible says when the beauty of God's word is, கர்த்தருடைய வசனம் எப்படின்னா, நீங்க ஆராய்ந்து பார்த்து தேடும் பொழுதெல்லாம் கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுக்காக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்ற, praise the Lord, give thanks to the Lord for he is good, his faithful love endures forever. His faithful love, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்க சங்கீதத்தின் புஸ்தகத்துல யாரெல்லாம் தேவனை அன்பு கூறுகிறார்களோ, he's been faithful. யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து இருக்கிறார்களோ, he remains faithful. யாரெல்லாம் தேவனோடு கூட உறவாடி கொண்டு அவர் சொல்கிற காரியத்தை செய்கிறார்களோ, he remains faithful. எல்லா காரியத்திலும் நீங்க உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது யோசேபாத்துடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, 3 ராஜாக்கள் அவனை எதிர்த்து வந்து அவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது அவன் செய்த முக்கியமான ஒரு காரியம், முதலாவது அவன் தேவனை போய் தேடினான். அவன் ஆலயத்துல போய் நின்று தேவனோட கூட பேசி முறையிட்டு என்ன செய்வது என்று தெரியாத நிலையில நின்று கொண்டிருக்கும் பொழுது, when you see 2 Chronicles chapter 20, hallelujah, thank you Lord, blessed be your holy name, verses 21 and 22, 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துலதான் hallelujah, தேவன் gives a strategy. hallelujah, அவன் எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுடைய காரியத்தை நம்ம இந்த இரவு நேரத்துல பார்க்கலாம். God gives a beautiful plan. hallelujah.
அவன் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அவனுடைய வாழ்க்கையின் மூலியமாய் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள முடியும். அவன் தேவனை முதலாவது போய் தேடினான். நீங்க 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Jehoshaphat was terrified by the news and begged the Lord for guidance. He also ordered everyone in Judah to begin fasting. So people from all the town of Judah came to Jerusalem to seek the Lord's help. தேவனை சார்ந்து கொண்டு தேவனுக்கு அவங்க போய் தேடினாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும். இந்த ராஜாக்கள் எல்லாம் எனக்கு எழுப்பி வந்திருக்கிறாங்க, நாங்க என்ன செய்வதுன்னு எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே என்று யூதா மக்கள் எல்லோரும் கூடி தேவனுக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. God was so good. அங்க இருக்கிற ஆசாரியர்கள் மேல ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினாங்க. Today remember that every battle that you're going through, ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களுடைய பேட்டில்ஸை தேவன் உங்களுக்காக அவர் வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் ஒரு காரியம், do you want the Lord's help? நாம் நம்முடைய சுய ஞானத்தோடு நாம் செய்து முடித்த முடியும். But there is something higher. Hallelujah. There is something great. Hallelujah. There is something above. உங்களுடைய ஞானத்துக்கு மேலாக, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு மேலாக, உங்களுடைய பிளான்ஸுக்கு மேலான ஒரு காரியம் தேவனுடைய திட்டம் என்று ஒரு இருக்கிறது. When he surrendered, யோசேபாத் ஒரு காரியம் செஞ்சான். ஆண்டவரே, I will step back. I want you to step forward. God saw that faithfulness. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்து ஒரு நாளும் அவனுடைய கவுன்சிலர்ஸை கூப்பிடல, நான் எப்படி யுத்தம் பண்ண போலாம், 3 ராஜா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாளும் திட்டம் போடல. He went to God. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் முதலாவது நாம் தேவனை அன்பு கூறுகிறோம் என்றால் நாம் முதலாவது தேவனை தேடுவோம். We will seek God's help. We will seek God's wisdom, God's ideas. அதனால்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் நீங்க 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லும், trust in the Lord in all times. Do not lean on your own understanding. Seek his will in all that you do and he will direct your steps. நாம் முழு இருதயத்தோடு தேவனை பற்றி கொள்ள வேண்டும். சோ தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால நம்மையும் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us. So Jehoshaphat was faithful in seeking God. இந்த இரவு நேரத்துல கூட நீங்க நியூ டெஸ்டமெண்ட் வரும் பொழுது, புதிய ஏற்பாடுல வரும் பொழுது, God gives us everybody ஒரு தாளந்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க லூக்கா சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது, the Bible tells in the Gospel of Luke chapter 19 beginning from verses from 11 till நீங்க 27ஆம் வசனத்து வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க கர்த்தர் சொல்லுவார், பரலோக ராஜ்யத்துல நான் சில காரியங்கள் வைத்திருக்கேன். பரலோக ராஜ்யத்துக்கு குறித்த காரியங்கள், ஒரு தாளந்தை ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறேன். அப்போ ஒரு ராஜா இன்னொரு தேசத்தை போய் அவன் ராஜா ஆக வேண்டும் என்று, when he wants to become crowned as an emperor, 3 வேலைக்காரனை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, மற்றவனுக்கு 1 தாளந்தை தேவன் அவன் கொடுத்து கடந்து போகும் பொழுது மறுபடியும் அவன் திரும்பி வரும் பொழுது அவங்களுக்கு கணக்கு கேட்பானா. So God has given each of us some talent. அந்த தாளந்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God expects everyone to have that faithfulness. நீங்க 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, the Bible says the first servant reported, Master, I have invested your money and made 10 times the original amount. Well done, the king explained, you are a good servant. You have been faithful with the little that I entrusted in you. Hallelujah. நாம் கொடுத்திருக்கிற அந்த சிறிய காரியத்துல கூட, அந்த எந்த காரியமா இருந்தாலும் அது தேவனுடைய காரியமா இருக்கட்டும், தேவனுடைய காரியங்களா இருக்கட்டும், தேவன் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி அந்த ரெக்கக்னிஷனும்
அந்த அக்ரிடேஷனை தேவன் கொடுப்பாரா? So tonight, God's character, தேவனுடைய குணாதிசயம் ஒன்று. He remains faithful. He remains faithful for long. எவ்வளவு நாட்களாங்க? அவர் தலைமுறை 1000 தலைமுறைக்கும் He remains faithful. உங்க குடும்ப காரியத்துல, உங்க வேலையின் காரியத்துல, உங்களுடைய சுகத்தின் காரியத்துல, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பார்க்கும் பொழுது He will be remained as faithful. நம்மை பார்க்கும் பொழுது தேவன் தாசனாகிய மோசை கொடுத்தது போல, சாட்சி கொடுத்தது போல, இந்த இரவு நேரத்துல தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? Will God gives us that testimony? Hallelujah. நீங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, Hallelujah, the second book of Thessalonians the first book of Thessalonians chapter 5 verse 22 and 23, the Bible very clearly says, அவர் எவ்வளவற்றிற்கும் தேவன் நம்மை அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னா, now may the God of peace make you holy in every way, and may your whole spirit and soul and body be kept blameless until the Lord Jesus comes again. God will make this happen, for he who calls you is faithful. உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை கடைசி வரைக்கும் அவர் உங்களை நடத்த போதுமுள்ளவராயிருக்கிறார். அவர் கிறிஸ்து இயேசு வருகிற வரைக்கும் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த, நம்மை அவரோடு கூட உறவாடு கொள்ள தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு காரியத்தை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. as long as he remains faithful, he expects us to live in that faithfulness. God's ultimate example, his faithfulness. Hallelujah. நாம் திருமண வாழ்க்கையில we have to be faithful. In going to church we have to be faithful. In our friendship we have to be faithful. In God's guidance, he always remains to be faithful in our life. இந்த இரவு நேரத்துல just விட்டு கொடுத்து பாருங்க, ஆண்டவரே நீங்க எவ்வளவா எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறீங்க. You have remained faithful on all during the life of my time. இத்தனை நாட்கள் ஆண்டவரே, you have been faithful for me. Hallelujah. Give me the grace, Lord. கேன் ஆண்டவரே, give me the grace to be faithful to you, Lord. எல்லா காரியத்திலும் நீங்க எங்களை பார்த்து அந்த அக்ரெடிஷன் கொடுக்கும்படிக்காக, அந்த வாழ்க்கை வாழும்படிக்காக, will you surrender tonight and give it in the hands of God, and let God give us that grace to be faithful in his eyes. Hallelujah. Thank you, Lord.